ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ துவரம் பருப்பை வந்துட்டு ஒரு பாதி கிண்ணம் அளவுக்கு குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் பொடலங்காவை மீடியம் சைஸில் வெட்டி உப்பு போட்டு வேக விடுங்க. ஓகேங்களா? காய் இப்போ வேகட்டும். இந்த பக்கம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் கொஞ்சமாக சீரகம், பாதி பல் பூண்டு, கசகசை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் போடலாம். தேங்காய் வந்துட்டு மீடியம் சைஸில் வெட்டிட்டு கழுவி தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டிருந்தோம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துச்சு. பொடலங்காவும் துவரம் பருப்பு அழகாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு குழம்பு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, உளுந்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு, கூட்டுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 4, 5, 6 ஒரு 6 சாம்பார் வெங்காயம், ஓகேங்களா? குட்டி சாம்பார் வெங்காயம் வெட்டிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுருந்தா கொஞ்சமாக பெருங்காயம் இது வந்து எதுக்கு போட்டுருந்தா வந்து ஜீரணத்துக்கு போடுறது. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட்டு இப்போ போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆச்சி சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தாலும் சரி, இல்லை பரம் தக்காளி இருந்தாலும் சரி, தக்காளி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கிறோம், ஓகேங்களா? அப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டியிருந்தோம். நல்லா கொதிக்கிட்டு மசாலா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு அழகாக கிண்டி விடுங்க. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ காய் போட்டுருங்க. இப்போ வேக வச்சுக்கலாம் காய், துவரம் பருப்பெல்லாம். அப்போ எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலாவும் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ காய் வெந்துச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டு சுவையான கூட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.